வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சிய பாடல் எண் 15 குருவின் மேன்மை என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 11/12/1992 கொடுத்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கிறோம். இறைவெளியே அருளரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்கம் மூலம் விண்ணோ இறைவெளியின் நுண்பகுதி என்றுணர்த்தி முறையாக விண் சுழன்று முழு ஆற்றலை அலை அலையாய் இடைவிடாமல் மோதுங்கால் இருப்பு நிலையோடுரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறைபொருளாம் நிழல் விண்கள் மாற்றலாய் எழுந்து வெளியில் சேர மாய உரு காந்தமென மாறிய அக்காந்த விண் கூட்டொக்க நிறைவெளியில் விண்களிடை நேரெழுத்தும் ஒளி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடு அலையை அலையாய் கருமையம் நீதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க, நியதிகளை எடுத்துரைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இறைவெளிதான் அருளாற்றலாக எங்கும் நிறைந்து அந்த தெய்வீகத்தை கூட்டி நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. இயக்கம் மூலமாக முதலாவது தத்துவமாக விண்ணாகத் தோன்றி இறைவெளியின் நுண்பகுதி என்று நமக்கு உணர்த்தி முறையாக சுழன்று முழு ஆற்றலாக அலை அலையாக இடைவெளி விடாமல் மோதுங்கால் இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இறைநிலையில் உரசி முட்டைகள் போல் கோடான கோடி மறைபொருள்களான நிழல் வெண்களாக தோன்றி மா ஆற்றலாய் எழுந்து வெளியில் சேர, அதுவே மாய உரு என்று சொல்லக்கூடிய காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்தநாரியாம் என்று குரு கூறும் அந்த காந்தம் மாறிய அக்காந்தம் விண் கூட்டமாக அனைத்து இடங்களிலும் வியாபித்து நிறைவெளியில் விண்களிடை நேர் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று 5 தன்மாத்திரைகளை கொடுத்து கொண்டு நிலை நிலை அவ்வாறு நிலை நிறையோடு கருமையம் தொகுப்பாக ஒவ்வொரு சுழற்சியும் தனக்கு நடுமையத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த மையம்தான் கருமையம் என்பதாக அந்த நியதிகளை நமக்கு விரித்து காட்டி உரைத்து கொண்டு நமக்குள் தெளிவை ஏற்படுத்தி கொண்டு இந்த விளக்கத்தை கொடுத்து கொண்டு எப்போதும் நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள நமக்கு வழிகளை வகுத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இவ்வாறு ஒரு கவியை இந்த பிரபஞ்சம் இறையாற்றலால் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்கும் கவியாக குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம்.
என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடல் தந்த குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.